Hi dears. So today நம்ம யூங்கி பார்க்கு தான் ஒரு ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ யூங்கி பார்க்கு ஆன்சர் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி யூங்கி பார்க்க பார்க்கலாம். அண்ட் டைட்டில் வந்துட்டு தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஓகே டியர்ஸ், ஸோ டைரெக்டில் போகலாம். குட் மார்னிங். இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வீடு. ஸோ அதில் வந்துட்டு ஒரு பெட்ரூமும் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படியே அவ்வளோ லக்ஸரியஸ்டாக அப்படி இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. ஆனால் வந்துட்டு பெட்டில் படுத்துவங்க, கீழே ஒரு வாரமாக படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ இப்போது காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. அதனால் உங்களுக்கு எந்திரிக்க பிடிக்கல, கம்மின்னு படுத்துட்ருக்கீங்க. ஸோ டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுமே ஒரு 2-3 பர்சன்ஸ் வராங்க. அதாவது மெய்ட் இருப்பாங்களோ, ஸோ மெய்ட் தான் வராங்க. உடனே அவங்க வந்ததுமே அவங்கள வந்துட்டு தேடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மூலையை படுத்து தூங்குவீங்க போல், ஆனால் கட்டில் மட்டும் தூங்க மாட்டீங்க அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்துட்டு உங்களை தேடிட்டு ஒரு இடத்துல பார்த்துறாங்க. ஸோ பார்த்துட்டு இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு. ஏன் இவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ லக்ஸரியஸ்டாக இருக்குது, ஆனால் ஏன் இவங்க இந்த மாதிரி பிகப் பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. எனக்கெல்லாம் இந்த மாதிரி லைஃப் கிடச்சிருந்தா நான் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிவிட்டு அப்படியே உங்களை வந்துட்டு மேம் மேம்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. நீங்கள் வந்துட்டு ப்ளீஸுங்க போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க வந்துட்டு மேம் சாரோட ஆர்டர், எங்களால் மீற முடியாது, ப்ளீஸ் எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. அவ்வளோ வெறுப்பாக இருக்குது. அப்படியே எந்திரிச்சதுமே அவங்க வந்துட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கூப்பிட்டு போய்ட்டு உங்களை வந்துட்டு ப்ரஷ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதுக்காக எல்லா திங்ஸும் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்திரிச்சக்கப்புறம் அந்த இடத்த க்ளீன் பண்ணிடுறாங்க ஒருத்தங்க. இன்னொரு மெய்ட் வந்துட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக உங்கள் கையில் வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்களும் அதை வாங்கி எல்லாம் இது பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கிறதுக்கு வந்துட்டு இன்னொரு மெய்ட் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன வேலைக்கு கூட உங்களுக்கு வந்துட்டு அங்கே மெய்ட்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. இது என்னோடய வேலை, நான் பண்ணிக்க மாட்டேனா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பட் அவங்க வந்துட்டு ஆனால் இது இனிமேல் எங்களோட வேலை மேம், இது உங்களை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறது தான் எங்களுக்கு ஆர்டர், ஸோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. எப்போவுமே எனக்கு தனியாகவே ப்ரைவசி இருக்காதா, எல்லா விஷயத்துக்கும் எல்லோரும் வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படி தான் ஒவ்வொரு ஒர்க்காக வந்துட்டு முடிக்கிறீங்க. ஸோ மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சதுக்கப்புறமா அடுத்த ரெண்டு மெய்ட் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு கீழே கூப்பிட்றாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் 2 மெய்ட்ஸ் வராங்க. ஸோ அவங்க மேலே வந்ததுமே மேம் ப்ளீஸ் மேம் கீழே வாங்க சாப்பிடுங்க, இல்லைன்னா எங்கள் வேலை போயிடும் ப்ளீஸ் அப்படின்னு உங்கள்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட்டாக பொலைட்டாக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. பட் அதேமாரி இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்கிறது வந்துட்டு அவங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா நீங்கள் ஏதாவது இது பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட வேலை போயிடும். ஸோ அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு இதனால் பாதிக்கப்படுவாங்க. அதனால் நீங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. சரி வரேன் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை மேம் சார் கையோட கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்போது நீங்களும் சரி ஓகேன்னு கீழே போகிறீங்க. ஸோ கீழே போனதுமே அங்கே வந்துட்டு உங்களுக்கு மெய்ட்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க, சேர்லாம் தள்ளி வைக்கிறாங்க வந்து உட்கார்றதுக்கு. ஸோ நீங்கள் உட்கார்றதுக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே போனதுமே சேர் கரெக்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. இப்போ அவங்க உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. சரி ஓகே யாரும் இல்லை சீக்கிரம் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு 2 தோசை மட்டும் வைக்க சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு வைக்கிறாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சதுமே கை கழுவத்துக்கு நீங்கள் வந்துட்டு எந்திரிக்கிறீங்க. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல யூங்கி வந்துடுறாரு. ஸோ எல்லாருமே சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. போச்சுடா வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ வந்ததுமே உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. ஸோ உட்காந்துட்டு ஏன் பிளேட் காலியாக இருக்குது, எவ்வளோ தோசை வச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவங்க 2ன்னு சொல்கிறாங்க. ஓ குழந்தையே 3 தோசை சாப்பிடும், அவளுக்கு நீங்கள் 2 தான் வைப்பீங்களா, நான் சொல்லணுமா டெய்லியும் அப்படின்னு மிரட்டுறாரு. ஸோ அவங்ககிட்ட சார் சாரி சார் இதோ எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. உங்களால் சாப்பிடவே முடியல, சாப்பிட்ற மூடே இல்லை உங்களுக்கு. ஆனாலும் இரிட்டேட் ஆகுது. அப்படியே யூங்கி பண்ணுறத பார்த்தா டென்ஷன் ஆகுது. எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அமைதியாக சாப்பிடு, குழந்தையா நீ, ஒரு 4 தோசை கூட சாப்பிடாம நீ என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு அப்படியே அது வேண்டாம் வெறுப்பு சாப்பிடுவோம்ல, ஸோ அப்படி தான் சாப்பிட்டுருக்கீங்க. அது பத்தாமல் இப்போ யூங்கி வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த சட்னி இந்த சட்னி எடுத்து உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, என்னால் சாப்பிட முடியலன்னு சொல்கிறேன். ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. நல்லா சாப்பிடு அப்போ தான் ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல அப்படியே அவர் முறைச்சிட்டே இருக்கீங்க. யூங்கியும் வந்துட்டு என்ன முறைச்சிட்டே இருக்கா, சாப்பிட்டு முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து எந்திரிக்கிறீங்க.
ஸோ இவங்க வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு மெய்டை பார்த்து கண்ணில் ஜாட பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாரு. ஸோ உடனே அவங்க பின்னாடியே வராங்க. நீங்கள் ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை மேம், நீங்கள் வாங்க, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ கட்டுப்பாகுது. ஏன் இங்கே இருக்கிற இடத்துக்கு நான் போய்க்க மாட்டேனா அப்படிங்கிறீங்க. இல்லை மேம், ஒரு சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வெளியே அந்த கார்டனுக்கு போவீங்க எப்பவுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா. ஸோ அதனால் வந்துட்டு இவங்க உங்களுக்கு சேஃப்டிக்கு வந்துட்டு ஒருத்தங்களை கூட அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு என்னை அமைதியாக விடுங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடிக்கிட்ட கேட்கவும் அவங்க மேம் என் வேலை போயிடும் அப்படிங்கிற மாதிரி பாவமாக சொல்கிறாங்களா. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கூட போகிறீங்க. அங்கே பின்னாடி கார்டனுக்கு போனீங்க அப்படின்னா செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த வியூவெல்லாம் அழகாக இருக்கும். ஸோ இவங்க அது எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணியிருப்பார். உங்களுக்கு வந்துட்டு அந்த வீட்லேயே மொத்தமாக அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லான ப்ளேஸ் அப்படின்னா அதுதான். எப்பவுமே நீங்கள் அங்கே தனியாக தான் உட்காந்துப்பீங்க. பட் இப்போ வந்துட்டு அங்கேயும் கூட ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க. கடுப்பாகுது உங்களுக்கு. சரி அவங்க ஒருத்தி தானே நினச்சிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ இப்போது போய் பார்த்தா நீங்கள் ஒரு ஊஞ்சலில் வந்துட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ தனியாக அமைதியாக உட்காந்துட்ருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு இடத்துல அங்கேயே உட்காந்துப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். என்னடா அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ லோன்லியாக அந்த ப்ரைவசி உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி என்னடானா அவ்வளோ பாடி கார்ட்ஸ் வந்துட்டு அங்கே இருக்காங்க. ஸோ பக்கத்தில் ஒரு பொண்ணும் இருக்கா. அவங்க வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பர்சனலாக பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மற்றவங்களாம் கொஞ்சம் தள்ளி அந்த ஊஞ்சலை சுற்றி அந்த சைடு இந்த பக்கம் அங்கன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் ரவுண்ட் அப் பண்ணி பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க. இதை பார்த்ததுமே உங்களுக்கு அங்கே போகிற மூடே போயிடுச்சு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி உங்களோட ரூமுக்கே போயிட்டீங்க. உங்களுக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது. என்னடா லைஃப் இது, எல்லா பக்கம் பின்னாடி ஆள் வச்சுருக்கான். எப்படி எனக்குன்னு ஒரு ப்ரைவசி வேண்டாமா? எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல. முதல்ல அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படி என் தலையெழுத்து இப்படி வந்து சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ இவங்க சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறமா மேலே எழுந்துச்சி வராரு. ஸோ மேலே எழுந்துச்சி வந்து பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் உள்ளே போனவர் பார்த்துருப்பாரு. உள்ளே வந்ததுமே அங்கே உங்கள் பக்கத்தில் ஒரு மெய்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக பார்க்குறாரு. ஸோ உடனே அவங்க வந்து ஓகே சார்ன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இவங்க மட்டும் தான் இருக்கீங்க. ஸோ 2 பேரும் நிற்கிறப்போ ஸோ இவங்க கேட்குறாரு, உனக்கு என்ன, நீ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவல்ல, உனக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கும்ல, அப்படியே வந்துட்டு அதுக்குள்ளே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் இல்லை, என் லைஃப்பில் கொஞ்சமாவது எனக்குன்னு ஒரு ப்ரைவசி கிடைக்குமா, இல்லை என் லைஃப்பில் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. இதில் ப்ரைவசி என்ன, உனக்கு இல்லாத ப்ரைவசியா? உனக்கு உன்னோட சேஃப்டிக்காக தான் நான் அவங்களாம் நிற்க வச்சுருக்கேன். அது என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. சொன்னீங்க நான் கேட்டேனா இவங்க நான் வந்துட்டு எனக்கு சேஃப்டி வேணும்னு சொல்லி கேட்டேனா அப்படின்னு கொஞ்சம் ஹை டெம்பர் ஆகுறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு நீ கேட்கணுமா, ஒவ்வொரு விஷயம் நீ என்னை கேட்டு தான் நான் உனக்கு பண்ணணுமா, உனக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் என்ன தெரியும் உனக்கு, எனக்குன்னு ஒரு சின்ன ஸ்பேஸ் கூட நீ விட மாட்டியா? எல்லா பக்கம் ஆள் கருமை. எனக்கு பல் விளக்கிறதுக்கு கூட இந்த ப்ரெஷ் ஸ்பேஸ் நான் எடுத்துக்க மாட்டேனா, குளிக்கிறதுக்கு டவல் நான் எடுத்துக்க மாட்டேனா, எனக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிக்க மாட்டேனா, எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வேணுமா? உனக்கு வேணும் இந்த லைஃப் நல்லா இருக்கலாம், ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு வெறுப்பாக இருக்குது, ப்ளீஸ் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இதை கேட்டதுமே இவங்களுக்கு கடுப்பாகுது. அப்படியே பலான கணத்துலேயே ஒன்று விட்டுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கடலாக கலங்கிடுச்சு. ஏன்னா அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாரு. ஆனால் சட்டுன்னு அடித்தவும் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அழுகையாக வருது. அப்படியே கடலாக கலங்கி போய் அப்படியே கன்னத்தில் கையை வச்சுட்டு இவங்கவே பார்த்துட்ருக்கீங்க. இப்போது இவங்க இருந்துட்டு இப்போ என்ன வேணால் பேசு, என்ன கோமா திட்டு அடி, என்ன வேணால் பண்ணு, ஆனால் இந்த ஒரு வேர்டை நீ யூஸ் பண்ண அப்படின்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் வயன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி கோபத்தில் தானே இருக்கீங்க. ஸோ ஏச்சா எனக்கு டிவோர்ஸ் வேணும், இப்போ எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடமெண்ட்டாக பேசுகிறீங்க. ஸோ அவருக்கு செம்மையாக கடுப்பாகுது. அப்படியே வந்துட்டு உங்களை முறைச்சிட்டு நிற்கிறாரு. கரெக்டாக வந்துட்டு டிவி வந்துட்டு ஆன் பண்ணுறீங்க. ஸோ டிவி ஆன் பண்ண உடனே நியூஸ் சேனல் தான் போடுறீங்க. ஸோ நியூஸ் சேனல் போட்டதுமே அங்கே வந்துட்டு இவங்க வந்துட்டு இவ்வளோ பேர்ட்ட வந்துட்டு அவனோட ஆட்கள் வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனை அது இதுன்னு எந்த நியூஸை போட்டாலும் இவரோட நியூஸே தான் வருது. அப்படியே பார்த்துட்டு இவங்க முறைக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அது மாதிரி பெருமையாக பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் உனக்கு எனக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தியா, அத்தனை பேர் இறந்துருக்காங்க, எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது, ஆனால் நீ அதெல்லாம் பண்ணின ஆள் பெருமையாக நினச்சிட்டு நின்றுட்டுருக்க, உனக்கு எனக்கு எப்படி செட் ஆகும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, எனக்கு கூட இருக்க பிடிக்கல, இந்த மாதிரி பொறுக்கி கூடலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ இவங்க கடுப்பாயிடுச்சு. என்ன சொன்ன பொறுக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், உன்ன மாதிரி பொறுக்கி கூடலாம் என்னால் இருக்க முடியாது, ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, எனக்கு நரகம் மாதிரி இருக்குது இந்த 4 மாத வாழ்க்கையே அப்படின்னு சொல்கிறீங்க.
ஸோ உடனே அவருக்கு இன்னும் கோவம் தான் வருது. என்னடி உனக்கு நரகம் மாதிரி இருக்குது 4 மாதம் வாழ்க்கை, கல்யாணம் ஜஸ்ட் 4 மாதம் தான் நான் ஆச்சு, உன்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்கிறது மாதிரி தாங்கிட்டுருக்கேன், ஆனால் உனக்கு நரகம் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஆமாம், எனக்கு இது நரகம் மாதிரி தான் இருக்குது, எங்கே போனாலும் பின்னாடி ஆள் வராங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதுவும் இல்லாமல் நீ ஒரு கொலகார பொறுக்கி இவங்க கூட எப்படி நான் வாழ்த்தோம் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி வந்துட்டு செம்மையாக கோவத்தில் தான் உங்களை பார்த்துட்டு நின்றுருக்காரு. ஸோ அகைன் வந்துட்டு நீங்கள் எனக்கு பிடிச்சி தான் இந்த கல்யாணம் நடந்துச்சா, கல்யாணம் கூட என்ன கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக தானே கல்யாணம் பண்ணேன், அது கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணேன், இது நாள் வரைக்கும் என்னோடய அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன், நல்லா இருக்கேனா அப்படிங்கிற ஒரு சின்ன நியூஸ் கூட தெரியாது. சொல்லப்போனால் அவங்க இன்னுமே தினம் நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் எப்படியும் கூட வாழ்வேன்னு நீ நினைக்கிறேன், இவ்வளோ பேச்சை கஷ்டப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஆமாம் கேட்டேன், உங்கள் வீட்டில் ஓகே சொல்லலை, ஸோ அதனால தான் கடத்திட்டு வந்தேன், என்னப்பா எனக்கு நீ வேணும் அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் உனக்கு வேணும்னா கிடைக்கிறதுக்கு நான் பொருளா, நான் மனுஷி, எனக்கு நிறைய ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும், எனக்கு ஒன்று பிடிக்கல யுங்கி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவருக்கு அதை கேட்க இரிட்டேட் ஆகுது. மறுபடியும் வந்துட்டு அப்படியே கரளி பிடிச்சிப்பாங்கள்ல, ஸோ அந்த காலத்தை இப்படி பிடிப்பாங்களோ, ஸோ டக்குன்னு ஒரு கோவத்தில் ஏன்னா நீங்கள் எனக்கு நீ வேண்டாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு, ஒரு மாதிரி ஹை டெம்பர் ஆகுது. என்னதான் அவங்கக்கிட்ட சாப்பிட்டா அவங்கள ஹேண்டில் பண்ணாலுமே அவரோட மாஃபியா இல்லையா, ஸோ டக்குன்னு அந்த கோவம் அவருக்கு வந்துட்டு டக்குன்னு உங்கள் கழுத்தை எப்படி பிடிச்சிடுறாரு. ஸோ நீங்கள் கொண்டுடு நிம்மதியாக நான் செத்தாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு அவர் கொஞ்சம் ரியலைஸ் ஆகிட்டு விட்டுறாரு. சாரி அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நான் உனக்கு கொல்ல தான் சொன்னேன், ஏன்னா என்னால் சாகவும் முடியலை வாழவும் முடியலை, இருக்கவும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ டிப்ரெஷன் ஆகுது. ஸோ இவங்க இருந்துட்டு இப்படி பேசாதன்னு சொல்லிட்டே இருக்காங்க, ஆனால் நீ கேட்கவே மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் வந்துட்டு பலான்னு ஒரு அறை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே அழுதுட்டு அந்த கீழே போய்ட்டு உட்காந்து போடல. ஸோ அப்படியே மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி காலில் மடிக்க வச்சு உட்காருவாள். ஸோ அந்த மாதிரி உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் அழுது ஒரு மாதிரி உங்களுக்கு செம்மையாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு மாதிரி உங்களுக்கு காய்ச்சலே வர ஆரம்பிச்சிருக்கும். அப்படியே வந்துட்டு படுத்துருப்பீங்க, அதே இடத்துல அப்படியே படுத்துடுவீங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு சின்ன மீட்டிங்காக கிளம்பி போயிருப்பார். ஸோ அடுத்து அவருக்கு என்ன, ஸோ மாஃபியாவில் இருந்தால் அடுத்தடுத்து யாரை வந்துட்டு தூக்கணும் கடத்தணும் இந்த மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாம் முடிச்சுட்டு வராரு. ஸோ வந்து ஆல்ரெடி இங்கே டென்ஷனான போயிருப்பார், அங்கே போய்ட்டு இன்னும் டென்ஷன் தான் ஆகிட்டு இருக்காரு. ஒரு வழியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்ததுமே. ஸோ மேட் எல்லாமே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க தனியாக, அவங்கவுங்க ஒர்க்கு பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வராரு. ஸோ மேலே வந்து பார்த்தா உங்கள் ரூம் பூட்டி இருக்குது, உள்ளே வந்துட்டு கதை தட்டினா திறக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ மெய்டெல்லாம் வந்துட்டு உடனே ஓடி வராங்க. ஓடி வந்து இவங்கக்கிட்டேன்ட்டு சார் அவங்க உள்ள நான் ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்ன்ட்டு போனாங்க அப்படின்னு சொல்லவும், தனியாக உங்களை யார் அவளை விட சொன்னா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. சார் மேம் தான் அப்படின்னு சொல்லவும், அவன் சொன்னால் கேட்பீங்களா, அப்போ நான் எதுக்கு உங்களுக்கு சம்பளம் தரணும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக தூங்கிட்டே தான் இருக்கிறீங்க, உங்களால் முடியல. இப்போ அந்த மெய்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு அவள் என்ன பிரச்சனை இருக்கிறா, என்ன பண்ணுறா ஒன்றுமே தெரியாது, அவளுக்கு சேஃப்டிக்கு தான் உங்களை இருக்க வச்சுருக்கேன், சும்மா சம்பளம் கொடுக்கலாம் அவனுக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கதவை திறங்க அப்படின்னு கத்துறாரு. ஸோ அவங்களும் தட்டி பார்க்குறாங்க, திறக்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ ஃபைனலாக பாடி கார்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த கதவை உடச்சிட்றாங்க. இப்போது எப்படின்னா வெளியே வந்துட்டு செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்கும், அதாவது நல்லா நைட் டைம் தான், செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. மழை பெய்கிறப்போ அந்த மழையில் தான் ஒரு மீட்டிங்கில் முடிச்சு வந்திருப்பார். ஸோ இந்த பக்கம் நீங்கள் உள்ளே வந்துட்டு கதை திறந்து பார்த்ததுமே அப்படியே ஒரு மூலையில் கிடக்குறீங்க. அப்படியே இவங்க ஓடி வந்துட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாரு. ஸோ நீங்கள் எந்திரிக்கவே இல்லை, உங்களை அப்படியே தொடுறாரு. ஸோ தொட்டால் அப்படியே உடம்பெல்லாம் அனலாக கொதிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அவருக்கு. ஒரு மாதிரி நீங்கள் பேச்சு மூச்சு இல்லாமல் மயங்கி கிடக்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஏந்திரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிக்கிறாரு. ஸோ நீங்கள் லைட்டாக கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சா இவங்க தான் பதட்டமாக இருக்கிறாரு. உங்களுக்கு அவரை பார்த்தாவே தெரியுது பதட்டத்தில் இருக்காருன்னு, பட் உங்களால் முடியலை. ஸோ கண்ணை அதுக்கு மேலே முழிக்க முடியல, மறுபடியும் லைட்டாக கொஞ்சம் மயக்கமாகிற மாதிரி ஆயிட்டீங்க. ஸோ இவங்க வந்துட்டு உங்களை தூக்கிட்டு காரை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ எல்லா பாடி கார்ட்ஸும் வந்துட்டு அதில் 2 பேர் கார் டிரைவரில் இருப்பாங்க. ஸோ அவங்க ஓடுறாங்க. ஸோ ஓடி போய்ட்டு காரை எடுத்துகிட்டு கொஞ்சம் உள்ளே வர மாதிரி வராங்க. ஏன் அப்படின்னா மழை பெய்யுதில்ல, ஸோ அவங்கள இவங்கி தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு, அதனால் மழையில் நினைஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு அப்படியே அங்கே தூக்கிட்டு நின்றுருக்காரு. ஸோ கார் கொஞ்சம் உள்ளே வருது. ஸோ கார் உள்ளே வந்ததுமே கரெக்டாக இவங்க வந்துட்டு உங்களை காருக்குள்ளே ஏற்றி இப்படி படுக்க வச்சுட்டு அப்படியே அவரும் வந்துட்டு ஏறிக்கிறாரு. ஸோ கார் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போங்க, ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இருக்கிறதுலே பெரிய ஹாஸ்பிட்டல் தான் போவீங்க எப்போவுமே, இவங்க போனாலுமே அப்படி தான் பெஸ்ட்டாக பார்த்து கூப்பிட்டு போவார். செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்குது. கரெக்டாக வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு கார் வந்துட்டு என்ன இது பண்ணுவாங்கள்ல, என்னடா அது
சிக்னல் போடுவாங்களே. ஸோ சிக்னல்லாம் நின்றுட்டுருக்கு. ஸோ நீங்கள் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறீங்க. ஸோ இவங்களுக்கு செம்மையாக பதட்டமாக இருக்குது. கண்ணை மூடிடி அப்படிங்கிறாரு. நீங்கள் பேச்சு மூச்சே இல்லை, ஃபுல்லாக வாங்கிட்டீங்க. ஸோ அவருக்கு செம்மையாக பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ரொம்ப உடம்பெல்லாம் அப்படியே அனலாக கொதிக்குது. அவ்வளோ அவரால் வந்துட்டு உங்களை மடியில் படுக்க வைக்கவே முடியல. ஸோ அவருக்கே காலில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அவருக்கு உங்களுக்கு காய்ச்சலாக இருக்குது. அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சிக்னல் எடுக்கிறாங்க. ஸோ சிக்னல் எடுத்ததுமே இவரும் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு, அந்த டிரைவரும். ஆனால் வந்துட்டு கார் போக மாட்டேங்குது. அது வந்துட்டு பாதி நின்றும்ல. ஸோ அந்த மாதிரி மலையில் வந்துட்டு அது ஏதோ சர்வீஸ் கரெக்டாக இல்லையாட்டிருக்குது, இவங்க மெயின்டைன் பண்ணாமல் விட்டாங்களாட்டிருக்கு. ஸோ கார் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ இவங்க கடுப்பாகுது. அவன் மயங்கி கிடக்குறா, காரை எடுடா அப்படின்னு கத்துறாரு. ஆனால் அவர் இருந்துட்டு சார் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ட்ரை பண்ணுறாரு. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு பொறுமையே இல்லை. உடனே வந்துட்டு காரில் ஏதாவது ரெயின்கோட் மாதிரி ஏதாவது இருக்கா, ஜர்க்கின் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அந்த பர்சனும் வந்துட்டு பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது உடனே வந்துட்டு எடுத்துகிட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு காரை விட்டு அப்படியே இறங்குறதுக்கு ரொம்ப ஸ்லோ மோஷனாக பண்ணிட்டு இருக்கவும். ஸோ இவங்களுக்கு பொறுமையே இல்லை. ஸோ அவரே டக்குன்னு காரை விட்டு இறங்கி பின்னாடி வந்துட்டு டிக்கி ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற அதை எடுத்துக்கிறாரு. ஸோ எடுத்து உள்ளே மறுபடியும் வந்து உட்காந்து மழையில் நனைஞ்சிடுறாரு. ஸோ ஆக்சுவலாக அப்போவே உள்ளே ஓடி வந்து உங்களுக்கு அந்த ரெயின் கோட் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை ஃபுல்லாக போட்டு விடுறாரு. ஸோ போட்டு விட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே உங்களை வந்துட்டு தூக்கிக்கிறாரு. ஸோ உப்பு கட்டி மாதிரி தூக்கிக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரோட முதுகில் தான் இருக்கீங்க. இப்போது செம மலையில் வந்துட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு ஓடிட்டுருக்காரு. அந்த முதுகில் பிக்கி பேக் மாதிரி தூக்கிட்டு உப்பு கட்டி தூக்கிட்டு ஓடிட்டுருக்காரு. ஸோ உங்களுக்கு செம மயக்கம், உங்களால் வந்துட்டு கண்ணே முழிக்க முடியல. ஆனால் ஏதோ ஒரு மாதிரி சென்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு என்னென்னு எக்ஸாக்டாக தெரியலை. அப்படியே தான் அவர் செம்மையாக மழையில் நினைஞ்சிட்டாரு. ஸோ மழையில் நினைஞ்சிட்டே உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் ஹாஸ்பிட்டல் ஒன்றும் பக்கத்தில் இல்லை, அவரும் ரொம்ப தூரம் தூக்கிட்டு ஓடுறாரு. ஸோ போகிற வரவங்களாம் அப்படி யூங்கி தான் பார்க்குறாங்க. ஸோ சில பேருக்கு அவரை நல்லா அடையாளம் தெரியுது, பார்த்தா மாஃபியா யூங்கி மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. சில பேருக்கு தெரியல. ஸோ அந்த மலையில் அந்த மாதிரி தான். ஸோ அவர் செம்மையாக நினைஞ்சிட்டே உங்களை தூக்கிட்டு ஓடுறாரு. ஃபைனலாக ஹாஸ்பிட்டலும் வந்துடுது. இப்போது உள்ளே வந்ததுமே டாக்டர்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ உடனே எல்லாருமே ஓடி வராங்க. ஸோ ஓடி வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இவங்க இப்படி உங்களை தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு நர்ஸ்லாம் ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ உடனே உங்களை படுக்க வச்சிடுறாங்க. ஸோ அந்த மேலே ரெயின்கோட்டில் ஈரமாக்கிறதுனால அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாங்க. என்னாச்சு சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இல்லை அவருக்கு மயக்கம் வந்துடுச்சு, ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, என்னென்னு பாருங்கள், மயங்கிட்டா பேசவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உடனே டாக்டர் வந்துட்டு உள்ளே கூட்டி போய் செக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரொம்பவே அன்கான்சியஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் கண்ணே முழிக்க மாட்டேறீங்க. அவங்களும் வந்துட்டு அந்த காய்ச்சல் போகிறதுக்கு ஏதோ பண்ணுறாங்க. பட் நீங்கள் அந்த அன்கான்சியஸில் தான் இருக்கீங்க, கான்சியஸ்க்கே வரமாட்டேங்கிறீங்க. 1 டேவே ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு காய்ச்சல் லைட்டாக குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவங்க பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறாரு. ஆனால் நீங்கள் எந்திரிக்கவே மாட்டேங்கிறீங்க. அவருக்கு இதை பார்க்கவே முடியல, கஷ்டமாக இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு உங்களோட பேச பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே உங்களோட கையில் வந்துட்டு அவரோட கையை எப்படி கோர்த்து போகல. ஸோ அந்த மாதிரி கோர்த்துட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. இப்போது இவங்க வந்துட்டு ஒரு சின்ன மிஷனுக்காக போயிருப்பார். அதாவது இந்த மாதிரி அடித்துட்டு தான். ஸோ அந்த கன் ஷூட்லாம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருப்பாரு. அப்படி அவர் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கப்போ கரெக்டாக இதே மாதிரி தான் அவரோட கார் வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிரும். ஸோ அவருக்கு அடுத்து வந்துட்டு அந்த இடத்துல நிற்க பொறுமையாக இல்லை, அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அடுத்தது ஒர்க்குன்னு பார்த்துட்டே இருப்பார். ஆனால் இப்போ சடனாக கார் பிரேக் டவுன் ஆனது கடுப்பில் நின்றுருக்காரு. ஸோ ஒரு மாதிரி செம ப்ரெஷராக டிப்ரெஷனில் அப்படி என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன தான் மாஃபியாவாக இருந்தாலும் அவருக்கும் சில விஷயங்களெல்லாம் யோசிச்சு பார்த்தா நார்மலாக ஒரு மனுஷங்க மாதிரி வாழ முடியாதல்ல. ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே நினச்சிட்டு லைட்டாக இந்த பக்கம் திரும்பியிருப்பார். ஸோ அந்த மழை வந்துட்டு பெஞ்சிட்ருக்கோம்ல, ஸோ அந்த பக்கம். ஸோ டக்குன்னு அவருக்கு அங்கே பார்க்கணும் போல் தோணியிருக்கும். லைட்டாக அந்த விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாரு. ஸோ சாரலெல்லாம் அவர் மேலே அடிக்குது. அவருக்கு மழையே பிடிக்காது, பட் சார்லெல்லாம் அடிக்குது. அதையும் தாண்டி அவர் பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்காரு. என்ன அப்படின்னா நீங்கள் தான் அங்கே வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அழகாக அந்த மலையில் க்யூட்டாக ஒரு மாதிரி நினைஞ்சிட்டு இந்த ஹீரோயின்லாம் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இப்போது பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா அந்த மலையிலே நினைஞ்சிட்டே போயிட்டு அங்கே ஒரு சின்ன டீ கடை, அந்த டீ கடையில் போயிட்டு ஒரு 2 கிளாஸ் டீ வாங்கிக்கிறீங்க 2 கையிலையுமே. ஸோ டீ வாங்கிட்டு 2 கிளாஸையும் மாற்றி அந்த மலையிலே நின்று குடிச்சிட்டே இருப்பீங்க. ஸோ இவங்க வந்துட்டு வியடாக பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா அங்கே யாருமே வந்துட்டு மழையில் நினையவே இல்லை. ஸோ மழை வந்துச்சு அப்படின்னா ஓரமாக போயிடுவாங்க. மோஸ்ட்லி எல்லோரும் காரில் போயிடுறாங்க. அப்படியே இருந்தாலும் சில பேர் வந்துட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. என்னவோ தெரியல, அவருக்கு உங்களை பார்க்குறப்போ ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது, நல்லா இருக்குது.
உங்கள பார்க்குறப்ப அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே சிரிச்சுட்டே அந்த கார்லேயே உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீங்கள் டீ எல்லாம் குடிச்சதுக்கப்புறமா அகைன் வந்துட்டு பிஸ்கெட் வாங்கிக்கிறீங்க. ஸோ பிஸ்கட்லாம் வாங்கி மறுபடியும் இன்னொரு கிளாஸ் டீ வாங்கி அதை தொட்டு தொட்டு அதை மலையில் நின்று சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. மேடம்க்கு செம்ம பசி போல். ஸோ இவ்வளோவும் சாப்பிட்டே இருக்கீங்க. சரியான தீனி பண்ணாருமா இவ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு 2 கிளாஸ் டீ கேட்குறீங்க. ஸோ அந்த கடைக்காரரே வியடாக பார்க்குறாரு. எத்தனை டீமா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, வாங்கி எடுக்கிறீங்க. ஸோ இவங்கேயும் மறுபடியுமா அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் அந்த டீயை வாங்கி குடிக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பக்கம் தூக்கிட்டு போகிறீங்க. ஸோ எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. ஸோ பார்த்தா நீங்கள் அந்த ஒரு ஓரமாக கொண்டு போயிட்டு ஒரு பாட்டிமா உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வீடெல்லாம் எதுவும் இல்லை போல், அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அப்போ தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் அந்த டீயை கொண்டு போய்ட்டு அவங்களுக்கு 2 கிளாஸு கொடுத்துட்டு மறுபடியும் அந்த கடைக்கே ஓடுறீங்க. இத்தனை நீங்கள் மலையில் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினச்சிட்டு ஸோ அந்த கடைக்கு போய்ட்டு பிஸ்கட் இருக்கும்ல, ஸோ அது கொஞ்சம் நிறையா வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு அப்படியே அந்த பாட்டிகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இதை சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அகைன் போயிட்டு ஒரு பால் வாங்கிக்கிறீங்க. ஸோ அந்த பாலை வாங்கிட்டு வந்து ஒரு பூனைக்குட்டி அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதுக்கு அப்படியே ஊற்றுறீங்க. ஸோ அதுவும் குடிச்சிட்டு இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அதை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து யுங்கி லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. ஸோ அவருக்கு எந்த பொண்ணையும் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப்குள்ளே அவருக்கு வர இன்ட்ரெஸ்ட்டே இருந்ததில்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு பஸ் வருது. ஸோ நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறிடுறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு அந்த பஸ் நிற்கிறது பார்த்துருப்பாரு. ஆனால் நீங்கள் ஏறியிருப்பீங்கன்னு தெரியல அவருக்கு. ஸோ அந்த பஸ் எப்படா போக அவளை பார்ப்போங்கிற மாதிரி நின்றுருப்பாரு. ஸோ ஏன்னா வந்துட்டு கார் வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சுல. ஸோ அதனால் கார் ரெடி பண்ண வரைக்கும் வேறு வழி இல்லை, மழை நின்னா தான் ரெடி பண்ண வருவாங்கன்ட்டு வரம்பு நிறுத்தியிருப்பாங்க. ஸோ அங்கே உட்காந்து உங்களை இப்படி பார்த்துட்ருக்காரு. டக்குன்னு பார்த்தா பஸ் போயிடுது. ஆளையும் காணவங்கள எங்கே போய்ட்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது நீங்கள் பஸ் ஏறியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, மழை அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனாலும் உங்களுக்காக பார்த்த ஃபர்ஸ்ட் டைம் மழையில் இறங்கி காரை விட்டு இறங்கி அங்கேருந்து ஓடி அந்த பஸ் பின்னாடியே ஓடி வராரு. அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னே தெரியல, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பின்னாடி பாடி கார்ட்ஸ்லாம் ஓடி வராங்க, சார் அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு கேபை பிடிச்சி அந்த பஸ்ஸையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பஸ் வந்துட்டு ஒரு காலேஜோட ஸ்டாப்பில் நிற்கிது. ஸோ இவங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணி பார்க்குறாங்க, இறங்குறீங்களா, என்ன பண்ணுறீங்க, இல்லை வேறு பக்கம் போதான்னு. ஸோ கரெக்டாக நீங்கள் இறங்குறீங்க. ஸோ இறங்கணுமே இவங்கையும் வந்துட்டு அப்படி பார்க்குறாரு, இறங்கி எங்கே போகிறீங்கன்னு. ஸோ நேராக நீங்கள் காலேஜ் தான் போகிறீங்க. ஸோ காலேஜ் தான் போகிறீங்க. அதனால வந்துட்டு காலேஜ் படிக்கிறியா நீ, இந்த காலேஜ் தானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் டெய்லி வந்துட்டு அதே தான் அவருக்கு வேலை. உங்களை வந்துட்டு அங்கே பார்க்குறது, இந்த டைம் ஆனால் கரெக்டாக அங்கே வர்றது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிட்டார் உங்களுக்கு. ஸோ உங்களை ஒரு நாளைக்கு பார்க்கலன்னா அவருக்கு வந்துட்டு மூளையே வேலை செய்யாது. உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் அடுத்த வேலையே யோசிப்பார். ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு உங்களை ரொம்ப அவருக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் ரியாலிட்டிக்கு இப்போ வந்தோம் அப்படின்னா, இவங்க வந்துட்டு உங்களை இதெல்லாமே உங்களோட கையை கோர்த்த மாதிரியே பிடிச்சிட்டு தானே யோசிச்சுட்ருப்பாரு. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அன்றைக்கும் அதே மழை உனக்காக நினைஞ்சேன், இன்றைக்கும் அதே மழை உனக்காக தான் நினைக்கிறேன், ஆனால் உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்கவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி மனசுலேயே நினச்சிட்ருக்காரு. அப்படியே இப்போ வந்துட்டு உங்களோட கழுத்தில் லைட்டாக ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மாதிரி இருக்கும், ஒரு தழும்பு மாதிரி இருக்குது, அதை நோட் பண்ணுறாரு. ஸோ அது அப்படியே மறுபடியும் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி வருது. என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு தடவை ஒரு சின்ன பிரச்சனை ஆகிருக்கும். அப்போ வந்துட்டு அது ரொம்பவே உங்களுக்கு இஷ்யூ ஆகிருக்கும் அந்த டைமில். ஸோ அது உங்களுக்கு யார் காப்பாற்றினாங்க என்னங்கிறதே தெரியாது. பட் அந்த காப்பாற்றின பர்சனுக்கு நீங்கள் ரொம்பவே தேங்க் பண்ணணுன்னு ஆசைப்படுவீங்க. இது நாள் வரைக்கும் அதை தான் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் யார் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அந்த தலைமை பார்த்ததுமே இவங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மறுபடியும் ஞாபகம் வருது. இப்படி எப்போயுமே இவங்க வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே தானே இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் ஈவினிங் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறப்போ கொஞ்சம் காலேஜ் லேட் ஆகிருக்கும், பஸ்ஸும் டைமுக்கு கிடச்சிருக்காது, இருட்டாக இருக்கும் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அப்படி நீங்கள் பஸ் விட்டு இறங்கி வீட்டுக்கு நடந்து போகிறப்போ ஸோ இப்போ உங்கள் பின்னாடியே 2-3 பேர் வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஸோ இவங்களுக்கு அது சரிப்படலை. அவருக்கு நல்லா தெரியுது எதுக்கு இவங்க அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி சென்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அவரும் வந்துட்டு காரை விட்டு கீழே இறங்கி வந்துட்டுருக்காரு. இப்போது நீங்கள் அப்படியே முன்னாடி போயிட்டுருப்பீங்க. கரெக்டாக வந்துட்டு அந்த பர்சன் 3 பேர் இருக்காங்களா, உங்களை அப்படியே கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு தெரியிற மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்க, நீங்களும் பயந்துட்டு ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. ஸோ உங்கள் பின்னாடியே இவங்கையும் அவரோட பாடி கார்ட்ஸும் உங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ நீங்கள் பயந்துடுறீங்க இவங்க 3 பேர்த்த பார்த்து.
இப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. ஸோ அவங்க உங்களை துரத்திட்டே வராங்க. ஃபைனல் இடத்துல உங்களை கேட்ச் பண்ணிடுறாங்க. யூங்கி வந்துட்டு கொஞ்சம் தூரமாக தான் நடந்து ஓடி வந்துட்டுருப்பாரு. ஸோ அவரை வரத்துக்குள்ளே அவங்க வந்துட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு செம்ம பயம் ஆகிடுது. அப்படியே உங்களை கொண்டு போய்ட்டு இடத்துல அடைச்சி வச்சு உங்களை வந்துட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. உங்களுக்கு செம்மையாக பயமாக்குது. அந்த டைமில் ஆனால் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் தான் கழுத்தில் இதாகிருக்கும். ஸோ நீங்கள் அவங்க அட்டாக் பண்ணுறதுக்காக கையில் ஏதோ கிடச்சி எடுத்திருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு உங்களே லைட்டாக கை திருப்பி விட்டுருப்பாங்க. ஸோ அது லைட்டாக உங்கள் மேலே உங்கள் கழுத்துலேயே பட்டிருக்கும். ஸோ லைட்டாக ப்ளீடிங்கெல்லாம் இருந்திருக்கும். ஒரு மாதிரி நீங்கள் அன்கான்சியஸ் ஆகிருப்பீங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. கண்ணை முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க. ஸோ ஆனால் அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா யூங்கி வந்துட்டு உங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பார்ல. ஸோ அதனால் கரெக்டாக எந்த இடம்னு பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அவர் வரத்துக்குலாம் நீங்கள் மயங்கியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் போட்டு அடித்து துரத்திட்டு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடிருப்பார். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்ட்டு அட்மிட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த கழுத்தில் இதானங்காட்டிக்கு 2 நாள் நீங்கள் மயக்கத்துலேயே இருந்திருப்பீங்க. ஸோ உங்களோட அம்மா அப்பா ஃபேமிலி யாருனே அவருக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இப்படி விசாரித்து அவங்களோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களும் விசாரிச்சதில் என்ன ஏதுன்னே யாருக்குமே தெரியலை. ஸோ இவங்க தான் அன்றைக்கும் ஒரு 3 days ஹாஸ்பிட்டல்லே இருந்து உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பார். கரெக்டாக நீங்கள் கான்சியஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி வந்து அவருக்கு ஒரு சின்ன ஒர்க் இருந்திருக்கும். ஸோ அதனால் சரி ஓகே பார்த்துக்கோங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பார். கரெக்டாக அவர் போனதுமே உங்களுக்கு கான்சியஸ் வந்திருக்கும். கான்சியஸ் வந்ததுமே அம்மா அப்பா பேரெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ சொன்னதுமே ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தங்காட்டிக்கும் அவங்க கால் பண்ணி உங்களை வந்துட்டு அனுப்பி விட்டுடுறாங்க. ஸோ இவங்க திரும்பி வந்து பார்க்குறப்ப நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. ஒரு மாதிரி அவருக்கு கஷ்டமாக இருக்குது. கூடவே இருந்தார்ல. ஸோ ஒரு வார்த்தை சொல்லக்கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது அவருக்கு. அப்படியே ஏக்கமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருப்பார். ஆனால் வந்துட்டு அவரோட பாடி கார்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த இடம் தான் அவங்களோட வீடு. ஸோ அம்மா அப்பா என்ன டீட்டெயில் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. உடனே வந்துட்டு அடுத்த நாளே யூங்கி உங்களை பார்க்காம இருக்க முடியல. ஸோ அதனால் உங்கள் வீட்டுக்கே வந்திருப்பார். பட் நீங்கள் காலேஜ் போயிருந்திருப்பீங்க. அப்போ உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு யூங்கி பார்த்துட்டு செமையாக பயப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியல நீங்கள் மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கும் யூங்கி வந்துட்டு மாஃபியான்னு தெரியும். பட் யூங்கி உங்களை பார்க்குறது இதெல்லாமே உங்களுக்கு தெரியாது. ஸோ மாஃபியா அப்படின்னு என்னாச்சு சார் இங்கே இதுக்கு வந்திருக்கீங்க எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணேன்னா இல்லை எனக்கு உங்களோட பொண்ணை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ இதாக கேட்டிருப்பாரு. ஆனால் அவங்க நோ சொல்லியிருப்பாங்க பயத்தில். ஸோ இவங்க அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். ஸோ நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன். எப்பவுமே கூடவே இருப்பேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருப்பாரு. பொலைட்டாக ரெக்வெஸ்ட்டாக கேட்டிருப்பாரு. ஆனாலும் அவங்க நோ சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பியிருப்பார். அதுக்கு அடுத்த நாள் காலேஜில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு வருவார். ஸோ காலேஜ் வந்து பார்த்தா மார்னிங் நீங்கள் காலேஜ் போகிறதில்ல, ஈவினிங் பார்த்தாலும் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியல. ஸோ அந்த வீட்டுக்கு திரும்பி போய் பார்க்குறாரு. 1 week காலேஜையே ஃபாலோ பண்ணியிருப்பாரு. நீங்கள் வரவே இல்லை. சரி ஓகே வீட்டுக்கு போகலான்னு 1 week கழிச்சு போய் பார்த்தா அந்த வீட்டையே காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க உங்களோட அம்மா அப்பா. ஏன்னா அவங்களுக்கு பயம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வேறு பக்கம் உங்களை கூப்பிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியல ஏன் என்னென்னா. ஸோ டைம்ஸ் இல்லாமா வீடு மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் யூனிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி செம்மையாக டிப்ரெஷன் ஆகியிருந்திருக்கும். உங்களை தேடி தேடி அலைஞ்சிருப்பார். எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அந்த ஆட்களெல்லாம் தேடுவாங்க. அந்த பாடி கார்ட்ஸ்லாம் தேடிட்டே இருப்பாங்க உங்களை. ஆனால் கரெக்டாக உங்களை வந்துட்டு ஃபைண்ட் பண்ணவே முடியலை. அவர் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேஜ்க்கே போயிருப்பார். 1 month ஆகிருக்கும். உங்களை பார்த்தே இருக்க முடியாது. ஸோ இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்லேருந்து ரியாலிட்டிக்கு வந்ததுமே உங்களோட கையை நல்லா பிடிச்சிட்டு அவரோட ஹார்ட் கிட்ட கை வச்சுட்டு அந்த 1 மாதம் நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு பார்க்காம அப்படிங்கிற மாதிரி அப்படியே மயக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி தான் அவர் பேசிகிட்டு இருக்க டக்குன்னு டாக்டர் வந்திருப்பாங்க. ஸோ டாக்டர் வந்து கூப்பிடவும் யூங்கி எஞ்சி போயிருப்பார். ஆனால் நீங்கள் லைட்டாக அப்படியே கண்ணை திறக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு யூங்கி லாஸ்ட்டாக பேசுனது கேட்டிருக்கும். அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. எந்த 1 மாதம் என் எதுக்கு என்ன மிஸ் பண்ணா என்ன 1 மாதம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்படியே வந்து உங்களுக்கு கழுத்து லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே யோசிச்சுட்டே கழுத்து அப்படியே கையில் தொடுறீங்க. ஸோ தொடுறப்போ அந்த ஸ்க்ராட்ச் இருக்குதுல்ல, தழும்பு இருக்குல்ல, அது உங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ அது ஞாபகம் வந்ததுமே உங்களை ஒரு பர்சன் காப்பாற்றினாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ 3 days கூட தான் இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே ஹாஸ்பிட்டல் தான் அதுவும் அப்படி பார்க்குறீங்க. ஸோ இதே பெட்டு இதே ஹாஸ்பிட்டல் தான் அன்றைக்கும் உங்களை அட்மிட் பண்ணியிருப்பார். ஸோ அப்படியே உங்களுக்கு அந்த பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஆனால் உங்களுக்கு அந்த பர்சன் யாருன்னு தெரியாதுல்ல. ஸோ டாக்டர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அன்றைக்கி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த டாக்டர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆகியிருக்கும். ஸோ அந்த டாக்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு நீங்கள் போய் தேடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக அந்த டாக்டர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. உங்களோட நல்ல நேரம் இங்கே தான் இருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவங்கக்கிட்ட ஓடுறீங்க. ஸோ ஓடி போய்ட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லவும், ஏய் ஒயின் என்னாச்சு இப்போ பரவாயில்லையா, நல்ல வேலை கான்சியஸ்க்கு வந்துட்டேன், படுத்திருக்க வேண்டியதானே, எதுக்கு எஞ்சி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டாக்டர் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க.
உன்னை எப்படி மறப்பேன், ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாரு டாக்டர். அப்போ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? ஒரு டைம் ஒரு 6-7 மந்த் முன்னாடி இதே ஹாஸ்பிட்டல் தான் நான் அட்மிட் ஆயிருந்தேன். என்னை யாரோ ஒருத்தங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல. என்னால் அவருக்கு இது வரைக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியலை. அவர் யாருன்னு எனக்கு தெரியலை. ப்ளீஸ் கொஞ்சம் யாருன்னு தெரியுமா, டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறீங்களா? ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஏன்னா என்னோடய மெடிக்கல் அமௌண்ட் எல்லாம் அவர் தானே கட்டியிருப்பாரு. ஸோ ஒரு ஃபோன் நம்பர் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல, ப்ளீஸ் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அந்த டாக்டர் வந்துட்டு வேறு டிபார்ட்மெண்ட் போல். ஸோ வந்துட்டு சரி ஓகேவா நான் எடுத்துத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டில் போய்ட்டு சிஸ்டம்லேருந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த இது எல்லாமே வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ எடுத்துகிட்டு ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் அந்த மொபைல் நம்பர் வாங்கிட்டு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்கிறீங்க. நம்பரை வாங்கிட்டு நீங்கள் போய்ட்டு அதே பெட்டில் உட்காந்துக்கிறீங்க. உங்கள் கையில் ஃபோன் இல்லை, ஏன்னா நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு பிடிக்கல. இவங்கேயும் ஃபோன் எதுவும் உங்களுக்கு இது வரைக்கும் ஆஃபர் பண்ணலை, கொடுக்கல. ஸோ இவங்க வராரு, டாக்டர்கிட்ட பேசிட்டு வராரு. ஸோ உங்களை ட்ரீட்மெண்ட் பார்த்து டாக்டர்கிட்ட பேசிட்டு வராரு. ஸோ பேசிட்டு வந்ததுமே எனக்கு கொஞ்சம் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு வேளை இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி போயிடுவீங்களோன்னு பயப்படுறாரு. சொன்னீங்க ப்ளீஸ் ஒரே ஒரு கால் அப்படின்னு கேட்குறீங்க. பாவமாக இருக்கா? ஸோ அவர் வந்துட்டு ஃபோனை கொடுக்குறாரு. இங்கே 2 நிமிஷம் பேசிட்டு கொடு அப்படிங்கிறாரு. சரி ஓகே, நீங்களும் ஃபோனை வாங்கி கையில் எழுதிட்டு வந்த நம்பரை போட்டு டைப் பண்ணி கால் போகுதான்னு பார்க்குறீங்க. காலே போக மாட்டேங்குது. எப்படி போகும்? அவரோட ஃபோன்லேருந்து அவருக்கே ஃபோன் பண்ணால் போகுமா என்ன? ஸோ உங்களுக்கு இவங்களோட நம்பர் எதுவுமே தெரியாது. ஸோ கால் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, கால் போகவே மாட்டேங்குது. டைன் அடிச்சிட்டே இருக்குது. இரிட்டேட் ஆகுது. எனக்கு வேறு ஒரு ஃபோன் மட்டும் கிடைக்குமா ப்ளீஸ், கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படிங்கிறீங்க. சரி ஓகேன்ட்டு பாடி கார்டோட ஃபோனை வாங்கி கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அந்த ஃபோன்லேருந்து டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா, டைப் பண்ணிவிட்டு டக்குன்னு காதில் வச்சுருப்பீங்க. நீங்கள் அந்த பேர் எதுவும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக அதில் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் அதை கவனிக்காமல் ஜஸ்ட் நம்பர் மட்டும் பார்த்து டைப் பண்ணிட்டு உடனே காதில் வச்சுருப்பீங்க. இப்போ ஃபோன் உங்களுக்கு ரிங் ஆகுது. இப்போ தான் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு ஒரு பதட்டத்திலே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த பதட்டத்தில் இருக்கப்போ ஃபோன் நீங்கள் ரிங் ஆனதுமே டக்குன்னு இவங்களோட ஃபோன் அடிக்குது. இவரும் வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ ஃபோன் அடிக்கவும் அப்படியே அவர் வந்து அந்த ஃபோனை பார்க்குறாரு. கையில் தானே வச்சுருப்பாரு. அப்படியே எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஸ்டாஃபோட பேர் வருது. ஏன் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இவனோட ஃபோன் தான் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அடிக்கிற அவரோட ஃபோனே பார்க்குறீங்க. ஸோ கட் பண்ணிட்டு அகைன் கால் பண்ணுறீங்க. ஃபோன் நம்பர் வந்துட்டு அதாவது பேர் பார்க்காம அப்படியே காதல் வச்சிட்டிங்க. ஸோ கட் ஆகிட்டு திரும்ப அவருக்கு எதோ கால் வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. நான் கால் பண்ணால் ஏன் இவருக்கு கால் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு வியடாக அப்படியே இவங்க பார்க்க. ஸோ இவங்க வந்துட்டு எதுக்கு எனக்கே கால் பண்ணிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் இப்போ தான் ஃபோன் அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படி அந்த முன்னாடி பார்ப்போம்ல ஃபோனை இந்த பக்கம் காதுக்கிட்டேருந்து வெளியே எடுத்து இந்த பக்கம் பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா பாஸ் அப்படின்னு சேவ் பண்ணி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி செம ஷாக்கில் இருக்கீங்க. அப்படியே இவங்கவே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த ஃபோனையும் பார்க்குறீங்க. ஸோ இவங்கி எதுக்கு எனக்கு கால் பண்ணுற? எனக்கு தான் நீ கால் பண்ணணும்னு நினச்சியா? என் நம்பர் உனக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் அவரை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்க தேவையில்லைன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போது அப்படி கேட்குறாரு. நீங்கள் அப்போது இந்த நம்பர் உங்களோட தானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா உங்களுக்கு அந்த பர்சனை அவ்வளோ பிடிச்சிருக்கும். ஆனால் உங்களால் வந்துட்டு அவர் மீட் பண்ண முடியல. பட் இப்போது அது உங்களோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியுது. எப்படி உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி எப்படியும் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க. அப்படியே ஒரு மாதிரி இவங்கவே பார்த்துட்டே இருக்கிறீங்க. லைட்டாக கண்ணு கலங்குது. எப்படி இருக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ இதை ஒன் ஷார்ட் இப்போதைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் போயிட்டு வரேன். லவ் யூ சாராங்க. கமெண்ட்டு சொல்ல மறந்துட்டேன்ல. ஓகே இருங்க, கமெண்ட் பார்த்துடலாம். ஸோ 2 கமெண்ட்டும் வந்துருந்துச்சு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ. ஸோ 7:30 ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே டியர். ஸோ ராகவிடியர் நீங்கள் தான் ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ராகவிடியர் என்ன இது? ஐயோ இப்போ தான் படித்தேன், அதுக்குள்ளே மறந்துட்டேனே. இப்போது ஜிம்னா வந்துட்டு 4 days வெயிட் பண்ண வச்சுட்டாங்கல்ல ஒயின். ஸோ பரவாயில்லைங்க ராகவிடியர், வெயிட் பண்ணி கிடைக்கிற பொருள் தான் ரொம்ப வருஷத்துக்கு நிலைக்கும். ஸோ இப்போ சாராவுக்கு நிலைக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஸோ அதுவும் நிலைக்கும். பட் இருந்தாலும் விட்டு கொடுக்கூடாதுல. ஸோ அதனால தான் அப்படி சொன்னேன். சரி ஓகே. நான் வந்துட்டு இந்த ஒன் ஷாட்டாக இது 2 ஷாட்டாக தான் போட போகிறேன். ஸோ இதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு தான் கமெண்ட் பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கல்ல. ஸோ நாளைக்கு இந்த 3 பேரில் யாருக்காவது போடுங்கன்னு. ஸோ அதில் சுகான் போட்டிருந்தீங்க. ஸோ இவங்க இப்போ பேர் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. கரெக்டாக நான் என்னவோ தெரியல,
இன்றைக்கி நான் ஜேகேக்கு போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரெக்கார்ட் பண்ணுறப்போ யூங்கி பார்க்கப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இதை அவருக்கு போட்டுட்டேன். ஸோ உங்களோட கமெண்ட் பார்க்கவும் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நல்ல வேலை நீங்கள் கேட்டதில் ஒரு பர்சனோட ஒன் ஷாட்டாவது நான் போட்டிருக்கேன்ல. ஸோ வேறு டெய்லி போடுறதே இல்லாமல் நீங்கள் கேட்ட ஒரு ஆப்ஷனில் ஒருத்தவங்களுக்கு போட்டிருக்கேன் அப்படிங்கிறதால நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கான்னு தெரியல, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா? ராக்கவி டியர். அடுத்து சுரேஷ் மணி அந்த ஐடி. டியர் உங்கள் பேர் என்ன? நீங்கள் இந்த ஒன் ஷாட் பார்த்தீங்க, இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு உங்களோட பேரை இந்த வீடியோ பார்க்குற அன்றைக்கி உங்களோட பேர் மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா சுரேஷ் மணி எனக்கு அது உங்கள் பேர் தானே எனக்கு தெரியல. சரி ஓகே, இந்த ஒன் ஷாட் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. தேங்க்யூ, லவ் யூ. தேங்க்யூ டியர். ஓகே டி, ஸோ இந்த 2 கமெண்ட் தான் இன்றைக்கி நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறப்போ பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். டாடா, சராங்கே.